ஸோ ஃபைனலி அரோரா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து மிட் வீக் எவிக்ஷனா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அரோரா வந்து எலிமினேட் ஆகிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய அரோராவுடைய பலூன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் சோக கடலில் ஆழ்ந்து இருக்கும்போது, இன்னொரு ஃபேன்ஸும் வந்து சேம் பலூன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அக்கா வந்துட்டாங்க, இதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போட்ட காசெல்லாம் வேஸ்ட்டாக போகாது, நம்ம காசு சேவ் ஆயிருண்டா அப்படின்னு அவங்களுடைய ஒரு சந்தோஷமும் ஒரு இடத்துல இருக்குது. பட் எனிவேஸ் இந்த ஒரு நேரத்தில் வந்து அரோராவுடைய அந்த கேம் பிளே வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்ன இருந்தாலுமே ஒரு கன்னிங் மைண்டோட ரொம்ப மேனிப்புலேட்டிவ் ஒரு சாஃப்ட் கேர்ள் ஏரா நேச்சரோட வெளியே ஃபேக்காக ஒரு விஷயத்தை காட்டிட்டு தனக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு ஈவிலான ஒரு விமன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது கேஷ் பாக்ஸ் வினோட் எடுக்கிறதுலேருந்து கமருதீன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து துஷாரை வச்சு கேம் ப்ளே பண்ணுறது வந்து எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. துஷார் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு சிரிப்பு தான் வருது. ஏன்னா 2 பேரும் உள்ளே வந்தப்போ பெரிய ஆவிய காதல் அப்படின்னு அரோரா சொன்னாங்க. இவங்க அப்படியே பெரிய காவிய காதல், இவங்களும் அதே மாதிரி தானே ஆறி போன காதல் தானே. ஸோ என்ன ராசினே தெரில துஷாருக்கும் அரோராவுக்கும். 2 பேரும் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு துஷார் எவிக்ட் ஆனாங்க, அரோரா ஃபைனலுக்கு வந்தாங்க. அரோரா ஃபைனல் வரும்போது துஷார் வீக்கெண்ட் செலிப்ரேஷன் உள்ள வந்தாங்க, இப்போது அரோரா எவிக்ட் ஆகிட்டாங்க. செம்மல்ல. அதாவது கடவுளே வந்து 10 பொருத்தம் உங்களுக்கு பக்காவாக இருந்துடக்கூடாதுன்னுக்காகவே வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள் சார்பாக, மக்கள் மூலமாக. ஸோ ஒரு பக்கம் வந்து அரோராவுடைய ரசிகர்கள் சோக கடல் ஆழ்ந்து இருந்தாலுமே, அரோரா மாதிரி ஒரு கேர்ள் வந்து இல்லை வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து டைட்டில் அடித்தா அது தப்பான வழியில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஷீ இஸ் நாட் டிசர்வ்டு டு பி ஏ டைட்டில் வின்னர் அப்படின்னு உண்மையிலே பிக் பாஸோடைய ஓஜி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஆடியன்ஸை வந்து விஜய் டிவியும் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அவங்களோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அரோரா வந்து ஹாப்பிலி வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. பட் எனிவேஸ் இந்த நேரத்தில் வந்து அரோராக்கு நம்ம ஒரு பாராட்டும் சொல்லி ஆகணும். ஏன்னா இனிஷியலாக வந்த புதுசில் அரோராவுடைய அந்த நேச்சர் எப்படி இருந்துச்சு, அப்படி ஒரு 50 நாள் அடக்குனுள் அமருனுள் ரொம்ப அடங்கி இருந்த அரோரா, அமைதியாக இருந்த அரோரா ஒரு செகண்ட் ஹாஃபில் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து கேம் டாஸ்க்லேருந்து எல்லாமே ஜெயிச்சு டிடிஎஃப் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு உமனாகவும் வந்து வந்தாங்க. உண்மையிலேயே அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். உண்மையிலே அரோரோட கேம் பிளே ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் தெளிவான மேனிப்புலேட்டிவ் பண்ணுற ஒரு பொண்ணு தான் என்னதான் வந்து மக்கள் வந்து சொன்னாலுமே, இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஓகே ஒரு கேம் ஷோவில் இப்படி தான் ஒரு கேம் விளையாடணும், இன்டலெக்சுவலாக விளையாடணும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனிவே குட் பிளே அரோரா. உங்களுடைய பலூன் ஃபேன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.